ஃப்ரைடே நைட் டின்னருக்கு மம்மி தோசை பண்ணியிருந்தாங்க. தொட்டுக்கைக்கு என்ன ஏதாவது செய்ய சொல்லியிருந்தாங்க. எனக்கு தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும். தக்காளி சட்னி வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு வந்து தக்காளி சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம், 7லேருந்து 8 பெரிய தக்காளி, 10 பல்லு பூண்டு எடுத்தாச்சு. ஆஸ் யூஷுவல் தக்காளி சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி தக்காளி வெங்காயம் வெட்டுவாங்களோ அதே மாதிரி நானும் வெட்டிக்கிறேன். 10 பல் பூண்டு, 4 வெட்டின வெங்காயம், 4 வெட்டின தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 4 காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சிடுறேன். அந்த சூடான எண்ணெயிலே வெங்காயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்துக்கு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் பெரிய பெரிய வெட்டி வச்சு தக்காளியும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெந்துடட்டும், நல்லா ஜூஸியாக வரட்டும். இந்த டைம்லேயே நான் வந்து 10 பல் பூண்டையும் போட்டுடுறேன். பூண்டு நமக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5 to 10 minutes to 15 minutes வரைக்குமே நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நல்லா ஜூஸியாக வரணும் தக்காளியும் வெங்காயமும். அதுக்கப்புறம் நான் ஆற வச்சுக்கிறேன். ஏன்னா சூடாக மிக்ஸியில் நம்ம அரைக்க முடியாது. நல்லா ஆற வச்சு எடுத்து அரைச்சிக்கிறேன். ஒரு தனி பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கடுகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் நான் இது கூட மாற்றிடுறேன். சுவையான தக்காளி சட்னி ரெடி. இது கூட நான் நைட்டு நெய் தோசையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நெய் தோசை வித் தக்காளி சட்னி செம்மையாக இருக்கும்ல. பேச்சுலர்ஸ் ஹாஸ்டலர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு மறக்காமல் பீயிங் யாஸ்மினை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.